ஹாய் டே டுடே வந்துட்டு இந்த கிளாஸ் ரூம் எஃப்எஃபோட லாஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஃபைனல் பார்ட், நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஹாரர் எஃப்எஃப், த்ரில்லர் எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இப்போ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மெடிசன் போட்டுட்டு அந்த டோம்குள்ளே வந்துட்டு உங்களோட காட்கிட்ட போயிட்டு வந்து உள்ளே தூங்குங்கன்னு கூப்பிடுறீங்க. அவங்க ஒரு மாதிரி டவுட்டோடு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பக்கம் அந்த பில்டிங்லேயும் நீங்கள் ரெண்டு பேரும் ரத்த காயங்களோட கரையோட அப்படியே அவங்கள கை நீட்டி கூப்பிடுறீங்க ஹெல்ப்புக்கு. அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி பிரம்மா பிடிச்ச மாதிரி இருக்கும். ஷாக்காக அப்படியே நடுவில் நின்றுருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க எந்திரிச்சு. இப்போ உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. அவங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இப்போ தானே அவங்க கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் உள்ளே போயிருந்தீங்க, பட் இல்லை. மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே இன்னுமே ரெண்டு பேரும் கை நீட்டி கத்துறீங்க. அவங்களுக்கு கத்துறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, பட் நீங்கள் கை நீட்டிட்டு அழுகிறது மட்டும் கேட்குது. ஸோ சாரா நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டு ஹெல்ப்பை கூப்பிடுறீங்க. அவங்க யோசிக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்து தான் அந்த பில்டிங்க்கு வரத்துக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும். ஓடினாலும் கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓடணும். ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காங்க. ஃபைனலாக அந்த பில்டிங்கை ரீச் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் ஆக்சுவலாக 3rd ஃப்ளோரில் இருப்பீங்க. இவங்க கீழே இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறி வரணும். இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸ்டெப்பில் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஏறி வந்துட்டு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஜேகே தான் ஓடுறாரு. அவர் முதல்ல மேலே போயிருந்திருப்பார், அதை ஃபஸ்ட்டு ஓடிருப்பார். அவர் கிராஸ் ஆகிட்டார். இப்போ பின்னாடியே வந்துட்டு டேவும் வந்துட்டு அவர் பின்னாடி தானே ஓடுவார். பட் டேக்கு சடனாக அவருக்கு முன்னாடி ஏதோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்படி இதாகிறப்போ லைட்டாக கொஞ்சம் பயப்படுவோம்ல, அப்படி பயப்படுறப்போ கால் தடுக்கி ஸ்டெப்பில் விழுந்துடுறாரு. ஸோ ஸ்டெப்பில் இருந்து அப்படியே உருண்டுக்கிட்டு ஆக்சுவலாக அவங்க 2nd ஃப்ளோருக்கு வந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் உருண்டு கீழே போயிட்டு 1st ஃப்ளோர்லேயே விழுந்துடுறாரு. என்ன சத்துன்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறப்போ அவரும் ஸ்லிப் ஆகிடுறாரு. டக்குன்னு அவரு திரும்புகிறப்போ கால் பேலன்ஸ் இல்லாமல் ஸ்லிப் ஆகிட்டு அவரும் உருண்டுட்டு போயிட்டு டே பக்கத்துலேயே விழுந்துடுறாரு. ஸோ ரெண்டு பேர்னாலையும் அந்த இடத்துக்கு போக முடியல. ரொம்பவே வந்துட்டு எந்திரிச்சு ட்ரை பண்ணுறாங்க, பட் எந்திரிக்கவும் முடியல. ஸோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு செவத்தை பிடிச்சி எந்திரிச்சு அங்கேருந்து போகிறாங்க. அதாவது மேலே வந்துட்டு ஸ்டெப்பில் ஏறிட்டு மெதுவாக போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மேலே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு பயப்படாதீங்க வந்துடுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஃபைனலாக வந்துட்டு அந்த 1st ஃப்ளோரை தாண்டி 2nd ஃப்ளோரை தாண்டி வந்திருப்பாங்க. 3rd ஃப்ளோர் கிட்ட வந்துட்டாங்க. நீங்கள் அந்த 9th கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த 10th ரூம் வந்துட்டு புக் ஸ்டோர்லாம் இருக்கும். ஸோ 9th ரூம் வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம் அங்கே தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று கத்துறீங்க. அவங்க பார்த்துட்டாங்க உங்களை. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகுவீங்கள, சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வரீங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அப்படி வரதுக்குள்ளே டக்குன்னு அவங்க ரெண்டு பேர்த்து உள்ளே யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது டக்குன்னு கதவு க்ளோஸ் ஆகிடுது. திரும்ப நீங்கள் உள்ளே மாட்டிக்கிறீங்க. அந்த கதவை போட்டு அடியேன்னு அடிக்கிறீங்க, தட்டுன்னு தட்டுறீங்க. எப்படி அந்த கதவு திரும்ப வந்துட்டு கிளியராக இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு தடவை உடச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு அது ஃபுல்லாகவே கிளியராக, அதாவது எப்படி உடையாத மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டே உடைச்சது தானே, எப்படி இது தெளிவாக இருக்குது, ஒன்றும் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை வச்சு நல்லா தட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட கையை பார்க்குறீங்க. உங்களோட கையில் இருக்கிற காயங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடிப்பட்டது உண்மை தான், ஆனால் இங்கே நடக்கிற எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. ரொம்ப பயந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ இவங்களும் வெளியே இருந்து உள்ளே அப்படியே அந்த கதவை உடச்சிட்டு வராங்க. அவங்க உள்ளே வந்ததும் அகைன் வந்துட்டு அந்த டோர் க்ளோஸ் ஆகிக்குது. இப்போ வந்துட்டு திரும்ப அந்த டோர் வந்துட்டு அந்த உடச்சிருப்பாங்களோ, ஸோ அதெல்லாம் தெரியவே இல்லை. கீறல் கூட இல்லை. அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே கேட்குறாங்க, ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. ஸோ நீங்கள் எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. ஸோ சாரா ஜெகே ப்ளீஸ் இங்கேருந்து எப்படியாவது போகணும், வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அவள் ஓடி போய்ட்டு ஜெகேவை ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டேவை பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் லைட்டாக பிடிச்சிருக்கும், ஒரு க்ரஷ் மாதிரி இருந்திருக்கும், பட் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணிக்கலை. அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்க. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜெகே சாராவை நல்லா ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. இவன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான் நான். ஸோ ஒரு மாதிரி ஏக்கமாக அவரை பார்க்கவும் டக்குன்னு என்ன ஆகுதுன்னா 4 பேரும் அப்படியே ஒரு மாதிரி காற்று அடித்து இழுத்துட்டு போய் விடுற மாதிரி செவுத்தில் போய்ட்டு சத்துன்னு அடிச்சிடுறீங்க.
அது செவுத்துல மட்டும் அடிக்கல, அந்த செவுரு உடஞ்சி அப்படியே வந்துட்டு அப்படியே தூரமாக எங்கே போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ரொம்ப அடிப்படுது. அப்படி இருக்கிறப்போ டக்குன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே கிடக்குறீங்க. இப்போ உங்களால் அந்த பள்ளத்துலேருந்து எந்திரிக்க முடியல. ஒரு மாதிரி 4 பேருமே மயங்கியிருப்பீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கிடக்குறீங்க. ஸோ இப்போ லைட்டாக மயக்கம் தெளிஞ்சிட்டே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்த்தா ஒரு மாதிரி செம்மையாக இருட்டாக இருக்குது. அங்கங்கே லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் நேரம் மனுஷங்களோட கண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ இருட்டாக இருந்தாலுமே அங்கே ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களோட கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஸோ மனிதர்களோட கண்ணுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது. ஸோ அது நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன தான் இருட்டாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இடம்லாம் கொஞ்சம் விசிபிளாக வியூவாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஒரு பக்கம் எடுக்கிறீங்க, அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு எல்லாத்தையும் எழுப்புறாரு. சாரா தான் ரொம்ப ஒரு மாதிரி அடிபட்டு கிடக்குறா. ஸோ அவளை ஃபஸ்ட்டு போய் எழுப்புறாரு. அன்றைக்கு பக்கத்தில் இருக்கவும் அவரே எழுப்புறாரு. ஸோ 2 பேரும் எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா டே வந்து உங்களை மறுபடியும் எழுப்புறாரு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்த விட்டு போகணும், முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு சொல்கிறாரு. பட் சாராவுக்கு நடக்கவே முடியல. ஆனால் ரொம்பவே இன்ஜுரி ஆகிருக்கும். அதனால் ஜேகே வந்துட்டு சாராவை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு, தூக்கிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம டேவும் வந்துட்டு உங்களை தூக்கிக்கிறாரு. ஸோ இப்போது 2 பேரையும் தூக்கிட்டு, அதுவும் நீங்கள் மயங்கி கிடக்கிறதுனால அவங்களுக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இருந்தாலுமே கூட அவர் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு அந்த பக்கம் இந்த சைடு போய் பார்க்குறீங்க. அதாவது 2 பேர் போய் பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே ஒரு வெளியே போகிறதுக்கான தடமே தெரிய மாட்டேங்குது. பெரிய பள்ளமாக இருக்குது. ரொம்பவே பயமாக இருக்குது. இன்னுமே விடியலை. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. பெரிய பள்ளம் தான், அதனால் அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல தண்ணி ஒரு ஊற்றுல மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி போய்கிட்டு இருக்குது. உடனே அதை பார்த்ததுமே ஜெக்கி ஓடி போயிட்டு டேங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. பார்த்தா தண்ணி. 2 பேரும் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்த அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு தண்ணி எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ சாரா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சுக்கிறதுனால தண்ணி குடிக்கிறா. பட் நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறதுனால உங்கள் மேலே தண்ணி தெளிக்கிறாங்க. இப்போது நீங்களும் லைட்டாக எழுந்திரிக்கிறீங்க. கண்ணை முடிச்சதுக்கப்புறம் தண்ணியை வந்துட்டு இப்படி கையில் பிடிச்சி இப்படி காட்டி விடுவாங்கள்ல, கையில் பிடிச்சி வாய்க்கு காட்டி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி சீக்கிரம் வந்துட்டு தண்ணியை பிடிச்சி அப்படியே உங்களுக்கு காட்டி விடாது. ஸோ நீங்களும் போய் குடிக்கிறீங்க. இப்போது டே வந்துட்டு ஓகே 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 ஜேகே உனக்கு ஓகே தானே, உன் கையை பாருன்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தா அவரோட கையெல்லாம் காயம், டேவோட கையிலையும் காயம். அதே மாதிரி தான் உங்கள் 4 பேர்த்துக்கும் செம்மையாக அடிபட்டு இருக்குது. அப்படி 4 பேரும் மறுபடியும் அந்த இடத்துலேருந்து நடந்து போகிறீங்க. ஓரளவுக்கு நீங்கள் மயக்கம் தெரிஞ்சிட்டிங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்பவே காயத்தோட 4 பேரும் நடக்கவே முடியாமல் அந்த இடத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஏதாவது வழி கிடைக்காதா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறீங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியே போகுது, விடியுது. பட் இருந்தாலுமே உங்களால் வந்துட்டு அங்கேருந்து போக முடியல. வெளிச்சம் லைட்டாக உங்களுக்கு வருது. அப்போ இந்த வெளிச்சம் இருக்கிறப்பவே இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறீங்க. எல்லோரும் எதுவுமே பண்ணியும் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே நைட் ஆகிடுது. அடுத்த நாளும் ரொம்ப பயமாக இருக்குது. இருட்டு வேறு ஜாஸ்தி. அந்த ஒரு மாதிரி டனல் மாதிரி இருக்குது. அந்த பள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணுறது? ஸோ அந்த கேவுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாமல் பசி வேறு ஒரு பக்கம். ஸோ நீங்கள் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் அவரும் வந்துட்டு சரி 2 பேரும் இங்கே இருங்க, ஜெகி நீயும் இங்கே இரு, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாரு. இல்லை இவங்க 2 பேர்த்துக்கும் துணைக்கு யாராவது வேணும்ல, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னா அவன் மட்டும் வா, தனியாக விட்டு வராத, 3 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜேகே இவங்க 2 பேர்த்துக்கு துணையாக அங்கே உட்காந்துருக்காரு. அதுவும் சும்மாலாம் உட்காந்துட்டுருக்கல. அந்த மேலே போகிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே வந்துட்டு ஒரு கேவ் தானே. ஸோ அங்கே நிறைய வேரெல்லாம் இருக்குது. அந்த வேரெல்லாம் இப்போ தான் லைட்டாக அவங்களோட கணக்கு தெரிய வருது. ஸோ ஒரு மாதிரி தொட்டு பார்த்துருந்துருப்பாரு. வேர் தான். அப்போது அது வந்துட்டு மரம் தான். மேலே வந்துட்டு ஒரு பெரிய மரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேர் தான் இங்கே வரைக்கும் வருது. அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு கைக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி நம்ம மேலே ஏறி போய்க்கலாம். ஸோ அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதனால ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள், ஏதாவது கல் மாதிரி ஏதாவது கூர்மையாக கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேவுக்குள்ளே நீங்களும் தேடி பார்க்குறீங்க. அந்த குகைக்குள்ளே எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. இருட்டு வேறு. ஸோ கை வச்சு இப்படி கையை ஒரு மாதிரி வச்சு பார்ப்போம்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தும் வந்துட்டு எதுவும் கிடைக்கல. பட் சாராவோட கைக்கு ஏதோ படுது. அவ்வளோ அதை வந்துட்டு என் கைக்கு ஏதோ பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எடு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுக்க பார்க்குறா. பட் அது வரவே மாட்டேங்குது.
ஜேகே வந்து பார்த்துட்டு அப்படியே கை வை, நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் ப்ளேஸ் பண்ண இடத்துல அவரு கை வச்சு இப்போ அவள் கையை எடுத்துக்கிட்டா. இப்போ அவரும் இழுக்கவே முடியல. ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து அதை அப்படியே இழுக்கிறீங்க. இழுத்தா அப்படி சத்துன்னு போயிட்டு அது பிடுங்கிட்டு வந்துடுச்சு. கீழே விழுந்துடுறீங்க. ஸோ இப்போ அது யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தா ஜேகேவோட கையில் தான் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே அது 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 அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கண்ணுக்கு அது லைட்டாக தெரியுது என்ன அப்படிங்கிறது. என்னாச்சு அப்படிங்கிறாரு. அது கீழே போடு அப்படிங்கிறீங்க. ஏய், இது கொஞ்சம் கூர்மையாக இருக்க மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது மாதிரி வேறு எதாவது கிடைக்குதான்னு தேடுங்கிறாரு. சாரா பார்த்துட்டு ஜேகே அதை கீழே போடுன்னு கத்துறா. ஸோ ஜேகே இப்போ தான் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படி பார்த்தா அவர் கையில் இருக்கிறது ஒரு மனுஷனோட எலும்பு கூடு. அந்த எலும்பு இருக்குல்ல, ஸோ அதுதான் பேக் போன் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி 2 உடஞ்சிருக்கு. அதுதான் அவர் கையில் வச்சுருக்காரு. டக்குன்னு அவருக்கு ஷாக் ஆகிட்டு கீழே போட்டுருவார். ஆனாலும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை, அதை எடுத்து தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த வேரெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல மண்ணெல்லாம் புதஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த வேர்லாம் கொஞ்சம் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் மேலே ஏறி போக முடியும். ஸோ நீங்கள் மறுபடியும் உங்கள் கைக்கு ஏதாவது சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேடுறீங்க. அப்படியே வந்துட்டு தேடிட்டு இருக்கிறப்ப ஆளுக்கு ஒரு குச்சி மாதிரி கையில் கிடைக்கிது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு சாராக்கு கல் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எதோ குச்சி மாதிரி கிடச்சிருக்கும். அப்படியே வச்சுட்டு ஜேகே அதை பண்ணுற மாதிரியே. ஸோ நீங்களும் அந்த வேர்கிட்டலாம் போய்ட்டு ஒரு மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மண் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் நல்லா சுரண்டி விடுறீங்க. நிறையா கண்ணெலாம் தூசி மாதிரி விழுது. அப்படியே வந்துட்டு இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிகிட்டே அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு நீங்கள், அதாவது ஜேகேயோட ஹைட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹைட் வரைக்கும், அதாவது அந்த ஹைட்டில் இருந்து தான் மேலே வந்துட்டு இது பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் ஒரு பாதி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எல்லாருமே அதை சுரண்டிட்டீங்க. பட் அதுக்கு மேலே ஹைட்டாக இருக்குது, எட்டாதில்ல. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் குனிஞ்சிக்கிறேன், யாராவது என் மேலே ஏறி அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சாரா நீயே பண்ணு அப்படிங்கிறீங்க. ஆனால் சாரா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பா, நீங்கள் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அதனால சாரா வந்துட்டு, ஃபைன், நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன், நீ கொஞ்சம் ஸ்லிம்மாக தானே இருக்க, ஸோ அவன் வெயிட் தாங்க மாட்டான், நீ ஏறி அதை பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் ஷுவரா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் வந்துட்டு உங்கள் கையில் அந்த இதெல்லாம் கொடுக்குறா. ஸோ 2 கையிலையுமே, ஒரு கையில் கல் மாதிரி, இன்னொரு கையில் ஜேகே வச்சுருந்தா அந்த எலும்பு கூட்டோட எலும்பு. ஸோ அதுதான் 2ஐயும் வச்சுக்கிட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு போட்டு தேய்க்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கை வலி எடுத்துருக்கோம். அப்படியே இறங்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, சாரா நீயும் கொஞ்ச நேரம் பண்ணு, அவளுக்கு கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிச்சிட்டே இருக்காரு. நீ எவ்வளோ நேரம் இதே மாதிரி உட்காந்துருப்ப, உனக்கு வலிக்கலையா முதுகு அப்படின்னு கேட்குறா. ஏய், தப்பிச்சு போகணும் முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படி ஜேகே முதுகு மேலே ஏறி அது மாதிரி அதை போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கிறா. ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கையில் பிடிக்கிற அளவுக்கு அந்த வேர்க்கு கிடைக்குது. இப்போ தான் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஜேகே டைம் ரொம்ப ஆச்சு, போனவனை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லுறீங்க. அப்போ தான் வந்துட்டு, ஆமாம்ல எங்கே போயிட்டா, இன்னுமே காணோம், வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேரும் அங்கேருந்து டேவை தேடி போகிறீங்க. டேன்னு சொல்லி கத்திகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் டே ரொம்ப தூரத்துக்கு தள்ளி இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னா, அந்த ஒரு மாதிரி அந்த பள்ளம், அந்த குகை எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் அந்த இதுக்குள்ளே கீழே தான், இதெல்லாம் வந்துட்டு அந்த பூமிக்கு அடியில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்காரு. அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே வந்துட்டு பூமிக்கு அடியில் கிடக்குது. எப்படி வந்துட்டு, ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கீங்க, ஏதோ புதக்குழியில் கிடக்கிற மாதிரி, அங்கே என்ன கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனாலும் வந்துட்டு ஏதாவது கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி தண்ணி சலசலன்னு தண்ணி போகும்ல, அந்த மாதிரி சத்தம். அந்த சத்தம் எங்கே வருதுன்னு பார்த்த மாதிரி போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ தண்ணி தான், நைட் டைம் தானே, ஸோ அதுவும் சேர்ந்து பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வந்துட்டு உக்காந்துக்கிறாரு. தண்ணி அந்த சைடில் ஒரு குட்டி வாய்க்கால் மாதிரி வந்துட்டு பூமி கடியில் போய்கிட்டு இருக்குது. மேலேருந்து ஒரு மாதிரி ஓட மாதிரி போய்கிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ, இந்த தண்ணி மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், இது அங்கேயே கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. மேலேருந்து சட்டுன்னு அவர் மேலே தண்ணிக்குள்ளேருந்து ஏதோ மேந்துட்டு வந்து விழற மாதிரி இருக்குது. சும்மா தண்ணிக்குள்ளே கை வச்சுருந்துருப்பார், ஏதோ அவர் கைக்கு படுது. அப்படி பிடிச்சி எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ பழம், அதாவது ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ காட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்றதுக்கு பழங்கள் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. மறுபடியும் கை விட்டு பார்க்குறாரு. அந்த தண்ணிக்குள்ளே நிறையா கிடைக்குது. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியே வந்துட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அதுக்கு மேலே வந்துட்டு ஏதோ, அதை ஒரு சின்ன
ஹோல் மாதிரி இருக்குது. அதில் அந்த வழியாக தெரியுது ஏதோ மரம் இருக்கிறது. ஸோ அந்த மரத்துலேருந்து காய்ச்சி விழற பழங்கள் எல்லாமே வந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு வருது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி இவருக்கோட கை கிடச்சிருக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்குதோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அவரோட ஷர்ட்டை கலட்டி எல்லா பழங்களையும் அந்த ஷர்ட்டில் போட்டு கட்டி ஸோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு ரிட்டன் வராரு. நீங்களும் எல்லோரும் தேவை காணோன்னு தேடிட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படி கரெக்டாக போயிட்டு இருக்கிறப்ப அவரும் ஆப்போசிட்டில் வராரு. நீங்கள் ஓடி போயிட்டு என்ன நினச்சிங்கன்னு தெரியல, ரொம்ப பயந்துருப்பீங்க அவர் காணும்னு சொல்லிட்டு. அவர் கண்ணில் பார்த்ததுமே ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ சாராவும் ஜேகேவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு லைட்டாக கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறீங்க. தேவும் அதே மாதிரி தான். ரொம்ப நேரம் கழிச்சு உங்களை பார்த்த காட்டிக்கும் அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த நைட் டைம் ஆக்சுவலாக அது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிளான டைம் தான். பட் அங்கே வந்துட்டு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறீங்க. லவ் யூ அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்லிக்கிறீங்க. ஸோ மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, எதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. கொஞ்சம் பழங்கள் கிடச்சிருக்கு, வாங்க அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கே ரிட்டன் வந்த இடத்துக்கே போகிறீங்க. போயிட்டு அங்கே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ பார்க்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ தான் ஜேகே சொல்கிறாரு, இது வந்துட்டு வேர் மாதிரி இருக்குது. ஸோ மேலே மரம் இருக்க சான்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு அதாவது கையில் பிடிச்சி மேலே ஏறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்குறாரு டேவும். ஆமாம் அப்படின்னு சொல்லவும் சீக்கிரம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இப்போது டேவும் போயிட்டு அதை சுரண்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி போட்டு நல்லா வரக்க அந்த மண்ணெல்லாம் அப்படி குத்தி எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் மண்ணெல்லாம் அப்படி குத்தி எடுக்கவும் அந்த இடம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. பக்கத்தில் வேறு தண்ணி வந்துட்டுருக்கும். மேலே கொஞ்சம் ஊற்று மாதிரி அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு பிடிச்சி கொண்டது மேலே தெளிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களாம் வந்துட்டு அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் வந்துட்டு அது மாதிரி தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு அப்புறம் குச்சினா கொஞ்சம் நிறையா மண் வெளியே வரும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் தோணுது, இது ஏன் நமக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மாற்றி தண்ணி கூட தெளிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு ஹைட்டுக்கு மேலே போகுது. இப்போது ஜேகே வந்துட்டு தேவை தோல் மேலே உட்கார வச்சுட்டு அவர் வந்துட்டு மேலே அந்த இதெல்லாம் போட்டு அந்த குத்தி எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கு மேலே ஹைட்டு போகுது. ஸோ என்ன பண்ண முடியும், அடுத்து இன்னொரு ஆள் தேவோட ஷோல்டருக்கு போகணும்ல. அப்படி தான் இப்போது உங்களை வந்துட்டு ஏற சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஆனால் ஜேகே எத்தனை பேர் தாங்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு வழியில் ஒயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே கீழே உட்காந்துக்கிறாரு. அண்ட் அப்படியே வந்துட்டு ஜேகே ஷோல்டரில் உட்காந்து நல்லா பிடிச்சிக்கிறாரு. சாரா நீங்கள் வந்துட்டு டேவோட ஷோல்டர் மேலே ஏறி உட்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ அவளும் லைட்டாக புரிஞ்சுக்கிறா. நீங்கள் அவள் மேலே ஏறி தான் டேவோட ஷோல்டரில் உட்காரணும். ஸோ செம பெயினாக இருக்குது அவளுக்கு நீங்கள் ஏறுறப்போ. பட் இருந்தாலும் அப்படியே தாங்கிக்கிறா. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஏறி உட்காந்துக்கப்புறமா இப்போ ஜேகே 2 பேர்த்த வெயிட்டு தூக்கிட்டு எந்திரிக்கணும்ல. ஸோ சாரா தான் வந்துட்டு ஜேகேவை கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிறா கெட்டியமாக. அப்படியே பிடிச்சி அவர் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு எந்திரிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு. அது ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி செவத்தை பிடிச்சிக்கிறீங்க. விழுந்தால் ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் தான் விழுவீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் மேலே ஏறிட்டீங்கல்ல. ஸோ இப்போ நல்லா வந்துட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் வந்துட்டு க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. பட் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான், அதையும் வந்துட்டு தாண்டிட்டோன்னா கண்டிப்பாக இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்கிறீங்க. அண்ட் ஜேகேக்கும் கேட்குது, அவ்வளோதான்டா, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம், ஆனால் எனக்கு அது எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கோ அண்ட் நீயும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோ, நான் மேலே ஏறி நிற்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. விழுந்துருப்படி அப்படிங்கிறாங்க. சாராவுக்கு பயமாக இருக்குது. ஒயன் விழுந்தினா அவ்வளோதான், தலையே உடஞ்சிரும் அப்படிங்கிறா. பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணுறேன், வேறு வழியில் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி செவத்தை பிடிச்ச மாதிரி அது கொஞ்சம் வேரெல்லாம் நீங்கள் இது பண்ணிருக்கு மண் வேரெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே டேவோட ஷோல்டர் மேலே ஏறி நிற்கிறீங்க. அவருக்கு வேறு பெயின் தான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அண்ட் 2 பேர்த்து வெயிட்டு கீழே ஜேகே தாங்கிட்டு இருக்காரு. ஸோ சாரா தான் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்கா. தண்ணி அப்பப்போ பிடிச்சி கொண்டு வந்து ஜேகேவோட வாய்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கா. ஸோ அவர் அப்படியே குடிச்சிட்டு நின்றுருக்காரு. நீங்கள் மேலே ஏறி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த இதை போட்டு நல்லா குத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த மண்ணெல்லாம் அப்படியே விட்டுருது, பொதுன்னு விழுந்துடுது. ஸோ அது விழுந்ததுக்கப்புறம் இப்போ அந்த வேர் வந்துட்டு நல்லா இருக்குது, அதை பிடிச்சி எல்லாருமே ஏறி போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. அப்படியா, சரி ஓகே ஒயின் நீ எப்படி மேலே ஏறிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு ஏறவா, அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒவ்வொருத்தராக போய் தானே ஆகணும், ஃபஸ்ட்டு
நீ ஏறுவயன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அதை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஏறுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் பேலன்ஸ் பண்ணி உங்கள் வெயிட்டை தாங்கிக்க முடியல. பட் இருந்தாலும் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த வேரெல்லாம் பிடிச்சி அந்த மரத்தோட அடிப்பகுதி இருக்கும்ல, ஸோ அந்த மரத்தோட அடிப்பகுதி, ஸோ அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மூச்சை விட முடியுது. மேலே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா காற்றே வருது. அப்படியே வந்துட்டு அதை பிடிச்சி மேலே அப்படியே ஏறுறீங்க. அப்படியே வந்துட்டு தான் சொல்கிறாரு, ஒரு காலை மட்டும் என்னோடய ஷோல்டரில் நல்லா ஊனிக்கோ, அதுவும் இல்லாமல் இன்னொரு காலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வீசின மாதிரி டக்குன்னு மேலே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ அப்படியே தொங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்களெல்லாம், அதாவது டேவை தாண்டியே நீங்கள் வந்துட்டு மேலே பிடிச்சி மேலே ஏறியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் காலை தூக்கி மேலே போட்டு தான் ஏறணும். அப்படியே வந்துட்டு டே தான் காலை மேலே தூக்கி போட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி அப்படியே ஒரு வழியாக பிடிச்சி அந்த மரத்தை பிடிச்சி எழுந்திரிச்சு அந்த வெளியே உட்காந்துக்கிறீங்க. இப்போது அடுத்தது யார் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே வந்துட்டு சாராவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாரு. ஆனால் ஜேகே வந்துட்டு, இல்லை டே, நீ இப்போ என் ஷோல்டரில் தானே இருக்க, அப்படி நீ மேலே ஏறு அப்படின்னு சொல்லவும், ஏய் அவளை முதல்ல மேலே ஏற்றி விடலாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் மேலே வயன் தனியாக இருக்கா, முதல்ல நீ அங்கே போ, நான் இவளை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஏறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும், நீ லாஸ்ட்டாக வரியா, வேணாம் நீ போ, வேணாம் இப்போதைக்கு நீ போடா, நான் வேணா லாஸ்ட்டாக சாரா ஏற்றி விட்டுட்டு மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. டே விளாடாத, டைம் இல்லை, ஏறு மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போது தேவம் வந்துட்டு அப்படியே அந்த வேரை பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்படி மேலே ஏறுறப்போ எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறி இருந்திருப்பீங்களே, இப்போ நீங்கள் மேலே இருந்துட்டு அவருக்கு கை கொடுக்குறீங்க. ஸோ இப்போ கையை கொடுக்குறப்போ அப்புறம் அந்த கையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு சட்டுன்னு மேலே வந்துடுறாரு. ஒரு வழியாக 2 பேரும் மேலே போயிட்டீங்க அந்த இடத்துக்கு, அதாவது வெளியே அந்த கவுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டீங்க. இப்போது சாரா கீழே நிற்கிறா. அவள் சொல்கிறா, ஜேகே நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேன், நீ என்னை பேலன்ஸ் பண்ண முடியாது, ஸோ ஒன்று பண்ணலாம், நீ எதுவும் பண்ண வேணாம், நானே மேலே பிடிச்சி ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏற பார்க்குறா. பட் அவளால் முடியல, ஒரு மாதிரி பொத்துன்னு வலிக்கு விழுந்துடுறா. ஸோ ஜேகே இருந்துட்டு, நான் சொல்கிறேன்ல, ஏன் உன்னை கூட நான் தாங்க முடியாதா, நீ ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது, ஓகேவா, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அந்த நேரத்தில் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவளும் வந்துட்டு, அப்போது நான் உனக்கு வெயிட்டாகவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. மேலே உங்களுக்கு டேக்கு கட்டுப்பாகுது, டே சரி பிடிச்ச நான் எங்களை ரொமான்ஸ் பண்ண நேரம் ஆடாது, முதல்ல மேலே ஏறி வந்து தொலைங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் திட்டுறானுங்கடி, சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப சாரா அப்படி ஷோல்டரில் உட்கார வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எந்திரிக்கிறாரு. கொஞ்சம் வெயிட்டு தான், பட் இருந்தாலும் 2 பேர்த்து வெயிட்டு தாங்கின மனுஷா ஒருத்தி வெயிட்டு தாங்க மாட்டாரா என்ன. அப்படியே வந்துட்டு ஏறிக்கிறாங்க. சரி மேலே ஏறி இப்போ வந்துட்டு அந்த இதை பிடிச்சி மேலே ஏறு, வயனும் டேவும் ஏறினதை பார்த்தல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தேன், ஆனால் பயமாக இருக்கு அப்படிங்கிறா. வேறு வழியே இல்லை சாரா, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அந்த இதை பிடிச்சிக்கிட்டே என்னோடய ஷோல்டர் மேலே நில்லு, முதல்ல நின்றுக்கோ, அதுக்கப்புறம் அதை பிடிச்சி மேலே ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் மேலே ஏற முடியும்னு. ஸோ அவளும் அதே மாதிரி பண்ணுறா. கரெக்டாக ஒரு கொஞ்சம் தூரம் ஏறுறப்போ வலிக்கி விட்டுருது அவளுக்கு, கையில் அவளால் பேலன்ஸ் பண்ண முடியல, அவள் வெயிட் அவளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியல. ஸோ டக்குன்னு விட்டுறா. பட் அதுக்குள்ளே அந்த பக்கம் மேலே இருந்துகிட்டே அவளோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிருப்பாரு. ஸோ ஷர்ட்டை பிடிச்சது நீங்கள் அவளோட கையை பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் மேலே இழுக்கிறீங்க. இப்போ அவளோட கையை பிடிச்சி 2 பேரும் மேலே இழுத்து போட்டுட்டீங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஜேகே தான் இருக்கார். இப்போ தான் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டேய் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டல, இப்போது நீ அந்த ஹைட்லேருந்து எப்படா ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஏய் நான் வந்துடுவேன், வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு என்னன்னு தெரியல, அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்த தண்ணி எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பக்கம் பார்த்து, அதாவது ஜேகே இருக்கிற சைடு பார்த்து வர ஆரம்பிக்குது. அந்த ஊற்று தண்ணி, அந்த நிலத்துக்கடியில் தண்ணி போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜேகே இருக்கிற சைடாக வந்துட்டுருக்குது. ஒரு மாதிரி அவரோட நெக்கு வரைக்கும் வந்துருச்சு, அதை கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு பயமாக இருக்குது, கத்துறீங்க ஜேகேன்னு சொல்லிட்டு. ஸோ டே வந்துட்டு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க பார்க்குறாரு. பட் சாரா தான் இருந்து, ஏய் கம்முனுங்க, நடக்கிறது நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க, ஜேகே நீ அந்த கிளையை மட்டும் விட்டுறாத, அதாவது அந்த வேருக்குள்ள, ஸோ அதை மட்டும் விட்டுறாத, தண்ணியும் உன்னை மேலே கொண்டு வந்துடும், நீ கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறா. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி அடிச்சுட்டு போகுது. நின்றுட்டு இருக்கிற தண்ணியாக இருந்தால் பேலன்ஸாக இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே மேலே ஏறி வரலாம். அப்படியே ஆற்று தண்ணியும் அடிச்சுட்டு போகுமே, அந்த மாதிரி போகிறப்போ அவர் இழுத்துட்டு தானே போவார். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதாங்க. ஸோ மேலேருந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது குச்சி கீது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு பெரிய கிளை மாதிரி இருக்குது, மூங்கல் குச்சி தான். ஸோ அது பெரிய காடு தானே, ஸோ மூங்கல் குச்சி இருக்குது. அந்த மூங்கல் குச்சி வந்துட்டு அப்படியே
டேவை போய்ட்டு உடைக்க சொல்கிறீங்க. ஸோ அவரும் உடச்சி கொண்டு வராரு. அதை அப்படியே கீழே கொடு, அவனை கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். ஸோ அப்படியே கொடுக்குறீங்க. அதை அப்படியே கொஞ்சம் அவரும் பிடிச்சிக்கிறாரு. எப்படியோ அப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி அந்த தண்ணியை பாதி தூரத்துக்கு அவர் மேலே கொண்டு வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு மேலே வரும்போது டக்குன்னு 3 பேர் சேர்ந்து ஜேகேவை பிடிச்சி மேலே இழுத்து போட்டுக்கிறீங்க. அப்படியே அவருக்கு மூச்சை விட முடியல, தண்ணிக்குள்ளே முழுகி இருந்திருப்பார். இப்போ தான் கொஞ்சம் மூச்சு வருது. அப்படியே வெளியே 4 பேரும் அப்படியே மேலே பராக்க பார்த்த மாதிரி கிடக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் விடியுது. ஸோ இது வந்துட்டு ஏர்லி மார்னிங் 4:30 ஆகுது. இன்னுமே அப்படியே தான் கிடக்குறீங்க. நல்லா தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அதே இடத்துல எந்திரிச்சு கூட போகாமல் தூங்கி இருந்திருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். இப்போ லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. எல்லாருமே ஒன்றா தான் கண்ணை முழிக்கிறீங்க. அப்படி முழிச்சு பார்க்குறப்போ லைட்டாக ஏர்லி மார்னிங் மணி ஒரு 5:30 அந்த மாதிரி விடிஞ்சிட்ருக்குது. அது என்ன இடம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஸ்கூல் இந்த கிளாஸ் ரூம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கிளாஸ் ரூமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் தான். ரொம்ப ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறீங்க. சரி பார்த்துட்டு எல்லோரும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. ஸோ நல்லா விடியுது. அந்த பக்கம் பசங்களாம் எழுந்திரிச்சு பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லதில்லை. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ பிளட்டாக இருந்திருக்கும்ல. ஸோ தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு 4 பேர் எழுந்திரிச்சு போகலான்னு போகிறீங்க. ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படி அதாவது அந்த 5:30 டைமில் வந்துட்டு ஒரு சில பேர் தான் எழுந்திருப்பாங்க, எல்லோரும் எழுந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படி ஓடுறப்போ சத்தன்னு கால் தடுக்கி நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. ஏதோ ஒரு இது மேலே நீங்கள் கால் தடுக்கி விட்டுருக்கோம். ஸோ அது மேலே தடுக்கி விட்டு விழுந்துடுறீங்க. விழுந்ததுமே அவங்க 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஓய் நின்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் எந்திரிக்கிறப்போ அப்படி பார்க்குறாரு. அந்த இடத்துல டே தான் ஃபஸ்ட் நோட் பண்ணியிருப்பார். சாரா அவளை கொஞ்சம் பக்கம் தள்ளி நிற்க சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்குது. என்ன இது, ஏதோ போர்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய்ட்டு இப்போ அதை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டு பார்க்குறீங்க. பார்த்தா என்ன எழுதியிருக்குதுன்னா ஒரு மாதிரி ஏதோ நோட்ஸ் எல்லாம் குறிப்பெல்லாம் எழுதுவாங்கள்ல, இப்போ இந்த இடம் டேஞ்சரான இடம், இங்கே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அது என்னென்னு ஃபுல்லாக படித்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப அப்யூஸ் பண்ணப்பட்டு இறந்துருப்பா. ஸோ அவள் வந்துட்டு ஆன்மா இங்கே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஸோ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதையெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதனால் யாரும் இந்த கிளாஸ் ரூம் பக்கம் வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இந்த பில்டிங் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் எழுதிக்கிறத பார்த்து 4 பேர்த்துக்கும் செம ஷாக்கு. அப்படியே நீங்கள் அந்த கிளாஸ் ரூமை பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ அது பூட்டி இருக்குது, சீல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க, ஏன்னா நீங்கள் போகிறப்போ பூட்டவே எல்லாம் திறந்துருக்கும். பட் இப்போ எப்படி சீல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கோடையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் அந்த பக்கம் இருந்த வார்டன் சத்தம், அங்கே எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிங்கன்னு ஒவ்வொரு ரூமாக போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அங்கே போயிடுன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டு நீங்கள் உங்களோட டோம்குள்ளே போயிடுறீங்க. போயிட்டு 4 பேரும் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கிறீங்க. அப்படியே தண்ணி கையில் படும்போது அவ்வளோ வலிக்குது. ஏன்னா மண்ணெல்லாம் போட்டிருக்கும் இந்த காயத்தில், ரத்த காயத்தில். ஸோ அதெல்லாம் லைட்டாக அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எடுக்கிறீங்க. 4 பேர் குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் கை ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி கிளாஸ்க்கு போகணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. மணி ஒரு 7 இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ போயிட்டு அங்கே உட்காரணும், அந்த ரூமுக்கு போகணும். இப்போ அப்படி போகிறப்போ அந்த கிளாஸ் ரூமை தாண்டி தான் போகிறீங்க. ஒரு மாதிரி பயத்தோடையே பார்த்துட்டுருக்குறீங்க. அப்படி தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் போயிருக்கும். எல்லாருமே நல்லா படிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. பட் நீங்கள் 4 பேர் மட்டும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அமைதியாக சைலண்ட்டாக 4 பேர் மாற்றி உங்கள் மூஞ்ச பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்குறீங்க. கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? அங்கே போனீங்க சரி, ஆனால் நான் உங்களை அங்கே பார்க்குறப்போ இங்கே யாரோ உங்களை மாதிரியே வந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இல்லை, நாங்கள் அங்கே போனோம், அதுக்கப்புறம் நாங்கள் இப்போவே தான் வரோம், நாங்கள் இடையில வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போது நாம் பார்த்தது யாருடா ஜேகேன்னு சொல்லிட்டே கேட்டுட்ருக்காரு. இப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே பயத்தோடையே அந்த நாள் போகுது. சாயந்தரம் கிளாஸ் முடியுது. வழக்கம் போல் 10 மணிக்கு கிளாஸ், அந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப அந்த டோமுக்கு போகணும். அந்த கிளாஸ் ரூம் பில்டிங் இருக்குல்ல, அதை தாண்டி தான் போகணும். சரி ஓகே, இதை பார்க்கவே கூடாது, இங்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. 4 பேர் போயிட்டுருக்கிறப்போ டக்குன்னு திரும்ப அதே மியூசிக், எப்படின்னா அந்த டெஸ்க்கை வந்துட்டு ஒரு மாதிரி மியூசிக் தட்டுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தட்டுற சத்தம் கேட்குது. அப்படியே ஷாக்காக நின்று அந்த பில்டிங்கே 4 பேர் திரும்பி பார்க்குறீங்க. அந்த
ஜன்னல் வந்துட்டு கிளாஸால் ஆனது தானே. ஸோ அந்த பக்கத்தில், அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் யாரோ உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஷேடோ தெரியுது. அந்த டெஸ்க்கை வந்துட்டு எதுவும் தட்டி தட்டி மியூசிக் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஷேடோ தெரியுது. நீங்கள் அப்படியே ஷாக்கோட பயத்தோடு அந்த இடத்த அப்படியே நைட்டில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ சட்டுன்னு திரும்பி உங்களை பார்க்குது. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே அரண்டு போன மாதிரி 4 பேர் நின்றுட்டுருக்கீங்க. ஓகேடியா, இதோட இந்த எஃப்எஃப்எம் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. அண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஓகேவா? சால்தான். டடா சரங்க. ஒரு முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடியா, டடா தராங்க.